ஹலோ மக்களே, ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பியிலிருந்து பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 கணினி பயிற்றுனர் நிலை 1 பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1996 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எப்படி, அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஜாப் ரிலேட்டடாக நாங்கள் போடுற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி தான் 10/7/2025 அன்றைக்கி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ப்ரெஸ் நியூஸு. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த 1996 வேகன்சியில் அந்த லாங்குவேஜ் வைஸாக சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு 216, ஆங்கிலத்துக்கு 197, கணிதத்துக்கு 232, இயற்பியலுக்கு 233 வேகன்சி, வேதியியலுக்கு 217, தாவரவியலில் 147, விலங்கியலில் 133, வணிகவியலில் 198, பொருளியலில் 169, வரலாறில் 68, புவியியலில் 15, அரசியல் அறிவியலில் 14, கணினி பயிற்றுனர் நிலை 1 அதில் 57, அதுக்கப்புறம் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 அதில் ஒரு 102 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 1996 வேகன்சி. இது வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணுறப்ப தான் ஃபைனலாக அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்கிறப்ப இன்னுமே வேகன்சி அதிகமாக்குவாங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 12/8/2025 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதான் அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போய் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் 1996 வேகன்சி. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 36,900லேருந்து 1,16,600ன்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 18 சேலரி. மினிமம் பே பார்த்தீங்கன்னா 36,900 வரும். ஓகேவா, இனிஷியல் பே. அதுக்கப்புறம் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 50,000க்கு மேலே வரும். ஒரு நல்ல சேலரி தான். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/8/2025. அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா எடிட் பண்ணுறதுக்கு 13/8லேருந்து 16/8 வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2025ன்னு இதிலேயே கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ்லாம் கொடுக்கல. இதே டேட்டில் எக்ஸாம் நடக்குன்ற மாதிரி கரெக்டான டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகணும். அப்புறம் அதோட பேக்லாக் வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் கம்யூனல் வைஸாக வேகன்சி எல்லாமே அந்த போஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. எவ்வளோ வேகன்சி உங்களோட கம்யூனிட்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அடுத்து இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2025 பொறுத்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி கேண்டிடேட், டிஎன்சி கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டோ எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 58 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஜி ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால ஒரு பிஜி டிகிரி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும்னு இருக்காங்க. பிஜியில் 50% மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஜி வந்து பிஜி அண்ட் யூஜி, அதாவது பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி ரெண்டுமே சேம் லாங்குவேஜில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகாடமிக் சப்ஜெக்ட்டுக்கான வேகன்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்து பிஎட் முடிச்சிருக்கணும். இதுலையுமே அந்த பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி எல்லாமே சேம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, யூஜி பிஜி சேம் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அப்படி இல்லைனாக்கா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், இது வந்து ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அந்த கணினி பயிற்றுனருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடித்து பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சப்ஜெக்டில். அடுத்து அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் குவாலிஃபிகேஷன். அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்து ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும். ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் சொல்லி அதோட ஜிஓ இஷ்யூ எல்லாமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதற்கான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே காட்டும். டைரெக்டாக நீங்கள் முடிச்சிடலனாக்கா அதுக்கு ஈக்குவலண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா trb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு 600 சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல், பிசி, எம்பிசிக்கெலாம் 600, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 300 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக, பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பார்ட் எக்ஸாம் உண்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா OMR பேஸ்டு தான். பார்ட் ஏ வந்து தமிழ் கம்பல்சரி பேப்பர் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வைப்பாங்க. பார்ட் ஏல ஒன்று, அதாவது தமிழ் லாங்குவேஜ்லேருந்து 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க்குக்கு எக்ஸாம் வைப்பாங்க. மினிமம் 40% மார்க் எடுத்தால் தான் மற்ற பேப்பர் எல்லாமே திருத்துவாங்க. அதுலேயே அந்த மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட் ஏல பி, அதில் வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 110 மார்க்கு. இது வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 அந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் எல்லாத்துக்குமே மெயின் சப்ஜெக்டில் 110, எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 30,
ஜென்ரல் நாலேஜுக்கு 10 மார்க்கு, மொத்தம் 180 மார்க் எக்ஸாம் நடக்கும். இதுவே கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து 130 மார்க், இது வந்து 130, அது வந்து 110. எஜுகேஷன் சைக்காலஜிக்கு 10, ஜென்ரல் நாலேஜுக்கு 10ன்னு சொல்லி மொத்தமாக 180 மார்க்குக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மினிமம் மார்க்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மேட்டரில் கட் ஆஃப் தான் மேட்டர். அடுத்து மீடியம், அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ், தமிழ் வந்து தமிழில் இருக்குது, இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதர் சப்ஜெக்ட் எல்லாமே பைலிங்குவல் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு 180 கொஸ்டின், 3 மணி நேரம், 180 மார்க் நடக்கும். கம்யூனல் வைஸாக மினிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கட் ஆஃப் தான் பேசும். எந்த அளவுக்கு நீங்கள் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கட் ஆஃப் ரீச் ஆக முடியும். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கான பேப்பருக்கு தான் நடக்கும். அடுத்து ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதே தான். ஃபர்ஸ்ட் அந்த கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே இந்த பிடிஎஃப்பை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் ரயில்வே எக்ஸாமுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கிற மாதிரியான லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 666 பேஜஸ் கொண்ட லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903322990 நம்பருக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா தான். இந்த 180 ரூபாயை நீங்கள் கூகுள் பே மூலமாக இந்த 9487808620 நம்பருக்கு அனுப்பிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும், பிடிஎஃபாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்தோ அப்படி இல்லைனாக்கா சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையோ லேப்டாப்லேயோ கூட வச்சு படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபராக எடுத்திருக்கோம். இந்த கரண்ட் அஃபர் பற்றின வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு தெரியும்னாக்கா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பர், அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி.